அனைவருக்கும் வணக்கம். மகாராஷ்டிரத்தில் இருந்து மாநிலத்தினுடைய முதல் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஃபட்னாவிஸ் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து இங்கு தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக இங்கு வந்திருக்கின்ற அவர் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று பாஜகவின் வேட்பாளர் வெற்றி பெற்று பதவியேற்ற உடனேயே உங்களுக்கான அனைத்து ப்ராஜெக்ட்ஸிலும் குறிப்பாக அது மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். மிக கடுமையான கண்டனத்தை எங்களுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அதற்கு பதிவு செய்திருக்கின்றார். இங்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் முதலமைச்சர் இருக்கின்றார். தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய முதலமைச்சர் மிக குறிப்பாக இந்த திட்டம் குறித்து தான் பதவி ஏற்ற அந்த முதல் நாளிலே இருந்து தொடர்ச்சியாக 25வது ஆண்டு வரை என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறார் என்று தேதி வாரியாக எங்களிடம் இருக்கின்றது. அதை அவரும் பதிவு செய்திருக்கின்றார். தமிழ்நாடு அரசு தேவையான அனைத்து தொழில்நுட்ப நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. மே 7, 2021 மாண்புமிகு முதல்வர் மதுரை மெட்ரோ திட்டத்தை உடனடியாக மீண்டும் தொடங்குவதாக அறிவித்திருக்கின்றார். கொள்கை வழிகாட்டுதல்களை வெளியிடுகின்றார். February 20, 2023 சாத்தியக்கூறு அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றார். CMRL விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை சமர்ப்பித்தது. 31 கிலோமீட்டர் பாதை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. மார்ச் 27, 2023 DPR ஒப்பந்தம் விரிவான திட்ட அறிக்கைக்காக ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. February 19, 2024 DPR அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிப்பு. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு DPR மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தினார். திட்ட செலவு 11,368 கோடி. மாநில பணிகள் 100% நிறைவு. செப்டம்பர் 6, 2025 நகா இணைப்பு தீர்வு. CMRL மற்றும் நகா இணைந்து திருமங்கலத்தில் ஆய்வு செய்து அண்டர் பாஸ் சீரமைப்பு பிரச்சனை தீர்வு. இது இத்தனையும் மாநிலத்தினுடைய திராவிட மாடல் நாயகர் பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் முறையாக இந்த திட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டு வேலைகளை முடுக்கிவிடப்பட்டு செய்திருக்கின்ற விஷயங்கள். இவை அனைத்தையும் புறம் தள்ளிவிட்டு நாங்கள் வந்து எங்களுடைய உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இதனை செய்வோம் என்று சொல்லுவது அப்பட்டமான ஒரு பிளாக்மெயிலுக்கு ஈடாகும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்படி என்றால் இங்கே முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இத்தனை விஷயங்களை செய்திருக்கின்றார். நீங்கள் எதை சொல்லி அதனை உதாசீனப்படுத்தியிருக்கிறீர்கள்? நவம்பர் 18, 2025 மத்திய அரசு மதுரை மற்றும் கோயம்புத்தூர் டிபிஆர்களை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் 20 லட்சம் அளவை எட்டவில்லை என்று கூறி திருப்பி அனுப்புகின்றது. எங்களுக்கு திருப்பி அனுப்புகிறீர்கள். ஆனால் ஆக்ரா மெட்ரோ மக்கள் தொகை 15.8 லட்சம், பாட்னா மெட்ரோ 16.8 லட்சம், போபால் மெட்ரோ 17.9 லட்சம் இத்தனைக்கும் அனுமதி கொடுத்து கட்டுமான பணிகளை தொடங்குகிறீர்கள். இது அந்த வட இந்திய நகரங்களுக்கான உங்களுடைய ஒப்புதல். ஆனால் தமிழ்நாடு மதுரை என்று வரும்பொழுது 15.6 லட்சத்தை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். இப்படி இரட்டை நிலைப்பாடை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் நலன்களுக்கும் மொத்தமாக துரோகம் இழைக்கின்ற இந்த ஒன்றிய அரசாங்கம் மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் இங்கு வந்து இதை சொல்லுவதிலே இருக்கின்ற அரசியல் பின்புலத்தை நாம் அனைவரும் உணர வேண்டும். மிக தெளிவாக மாண்புமிகு முதலமைச்சர் அதனைத்தான் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். இதனால்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று. NDA வர்சஸ் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இல்ல, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு என்று சொல்லுகின்றார். அதற்கு மிக சிறந்த உதாரணம் திரு ஃபட்னாவிஸ் அவர்கள் இங்கே வந்து இன்றைக்கு சொல்லி இருக்கின்ற இந்த விஷயம். மேடம், நம்ம எப்பவுமே டெல்லி வர்சஸ் தமிழ்நாட்டிலே சொல்லிட்டு இருக்கோம். எதிர்கட்சியாக இருந்தாலும் அதிமுக வந்து திராவிட கட்சி அண்ணா கொள்கையில உருவாங்கின ஒரு கட்சியா இருந்தது. தொடர்ச்சியா நம்ம டெல்லி வர்சஸ் இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம நிறைய புறந்தள்ள வேண்டியது இருக்குதோ? திராவிடத்தை புறந்தள்ளுறோமோ? இன்னுமே ஒரு நிமிஷம். இப்போ மேடம் வந்து சொன்னாங்க இல்லைங்களா, ஃபட்னாவிஸ் இதை வந்து சொன்னாரு, இதோடைய குறிப்புகள் எல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா. இந்த ஃபட்னாவிஸ் அப்படின்றவர் துணை முதலமைச்சராக மகாராஷ்டிராவிலும் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி முதலீடுகள் மகாராஷ்டிராவுக்கு வரவிருந்தது. ஆனால் அதையெல்லாம் குஜராத்திற்கு அதை மாற்றிவிட்டார்கள்.
குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபாக்ஸ்கான் என்ற ஒரு நிறுவனம், வோடஃபோன் ஃபாக்ஸ்கான், 1,38,00,000 ரூபாய்க்கு அங்கு ஒரு நிறுவனம் வருவதாக இருந்தது. ஆனால் இவர் துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் அதை மாத்தி விட்டு அதை குஜராத்துக்கு எடுத்து போயிட்டாங்க. அதே போல டாடா ஏர்பஸ் டிஃபென்ஸ் டீல் அப்படின்றது பல்லாயிரக்கணக்கான கோடிகள் முதலீட்டுல அங்க வரவிருந்ததை அதையும் குஜராத்துக்கு மாத்தி விட்டாங்க. இதே போல ஒரு மெடிக்கல் பார்க், அதாவது ஒரு மெடிசன் தயாரிக்கிற அந்த பிளான்ட் அப்படின்றது அது ஒரு பார்க் அப்படின்றது, ஒரு தொழில் பூங்கா அப்படின்றது அமைக்கிறது, அதுவும் பல்லாயிரக்கணக்கான கோடி, சுமார் 2 லட்சம் கோடிக்கான முதலீடுகள் மகாராஷ்டிராவிற்கு வர இருந்ததை பிஜேபியின் அடிமையாக இருக்கும் ஒரே காரணத்திற்காக தேவேந்திர பட்னாவிஸ் என்பவர் அதை வாய் பேசி மௌனமாக இருந்து குஜராத்திற்கு தாரை வார்த்திருக்கிறார். ஏன்? ஏன்னா பிரதமருடைய தொகுதி, அது மாநிலம் அப்படின்றதுனால அதை அங்க அனுப்பியிருக்காரு. நீங்க கேக்குறீங்க இல்லைங்களா, நம்ம இப்ப திராவிடம் அப்படின்றதெல்லாம் நம்ம கைவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கான்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா. பட்னாவிஸ் அப்படி ஆளுமையாக இங்கே மெட்ரோவை கொண்டு வருவோம், இங்க எம்எல்ஏவை கொடுத்தா அப்படின்னா அவர் அங்க துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே மகாராஷ்டிராவுக்கே ஒன்று கொண்டு வராத முடியாத ஒருவர் இன்னைக்கு மதுரையில ஏதோ நான் இதை மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. மதுரையிலேயே தான் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எத்தனை வருடங்களாக இருக்கிறது, கிட்டத்தட்ட 10 ஆண்டு. அங்க இப்ப எய்ம்ஸ்ல மாணவிகள் படிக்கிறாங்க. எங்க தெரியுங்களா? ராமநாதபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நம்மளுடைய தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அடுத்த வருடம் ஃபர்ஸ்ட் பேட்ச் பாஸ் அவுட் ஆக போகுது. இந்த கேவலத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு குரூப் ஆஃப் மாணவர்கள் எய்ம்ஸ்ல இருந்து நாங்க படிச்சோம் அப்படின்றாங்க. ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனையை பார்க்காமல் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது மட்டும் எய்ம்ஸ் மதுரையிலிருந்து படித்த மாணவர்கள் அப்படின்றது. அங்க 150 மாணவர்கள் அங்க ராமநாதபுரம் ஜிஹெச்லயே படிச்சாங்க. அப்ப அவங்களுக்கும் அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்ற நிலைமை தான் நம்ம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். சோ நீங்க கேட்கிற கேள்வி திராவிடத்தை மூட வேண்டுமா அப்படின்றது, அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது கூட நட்புடன் தான் இருந்தார்கள், கூட்டணியில் தான் இருந்தார்கள். அப்பொழுதும் தமிழ்நாட்டிற்கு என்று அவர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. நீங்க தோழமை வச்சதுனால ஏதோ நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ அந்த அதிமுக ஆட்சியில அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் அது எதையுமே செய்யாமல் இன்னைக்கு தேவேந்திர பட்னாவிஸ் சொல்வதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம். எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே எப்படின்னா குஜராத்தையும் நாசிக்கையும் சுத்தி தான் அவருடைய அரசியல் இருக்கிறது. அதுல ஒரு ரொம்ப முக்கியமானது ஒரு சின்ன பின்னோட்டம் இவர எம்பி சொல்றதுக்கு, இது நாக்பூரை மையமாக வைத்து செயல்படுகின்ற ஒரு அரசியல் சித்தாந்தம். நாக்பூர் வர்சஸ் கீழடின்னு நீங்க சொல்லலாம். இப்ப இந்துத்துவாவினுடைய மையம் நாக்பூர் தான், RSS மையம் அங்கதான் இருக்கு. இந்துத்துவ அரசியலுடைய மையம் உருவாகின்ற நாக்பூர், அதிலே முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தை முன்வைத்து இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே மொழி என்று கொண்டு வருகின்ற, நம்முடைய பண்பாட்டை மறுதளிக்கின்ற, முக்கியமாக கீழடியை மறுதளிக்கின்ற ஒரு போக்கு அது. இப்ப நீங்க இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதே நாக்பூர் வர்சஸ் கீழடின்னு தான் நீங்க பார்க்கணும். முக்கியமா இப்ப கீழடியில நம்முடைய தமிழருடைய பண்பாடு மிக மிக முக்கியமா இதுகாரும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டுபிடிப்புகளில் குறிப்பிட்ட எந்த கடவுள் சிலையோ கடவுள் வழிபாடோ இல்லை என்பது தெள்ளத் தெளிவாக இருக்கு. அதுவும் 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட சங்ககாலம் என்பதை நிறுவி இருக்கின்றது. அதை அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. செக்யூலராக மதச்சார்பற்ற ஒரு சமுதாயம் இருந்திருக்கின்றது. அதுதான் தமிழர்களுடைய அந்த பண்பாடு நாகரிகம். இது கீழடி, தமிழ்நாடு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முன்வைக்கின்ற அரசியல். இதற்கு எதிராக நாக்பூரிலே இருந்து ஒரு முதலமைச்சர், நம்முடைய எம்பி சொன்னது போல மகாராஷ்டிராவிற்கே ஒன்றும் செய்யாத முதலமைச்சர், மகாராஷ்டிராவின் உரிமைகளையே அடகு வைத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு இதை செய்வேன் என்று சொல்வது பாத்தீங்கன்னா இந்த நரட்டிவ் தான், நாக்பூர் வர்சஸ் கீழடி அந்த நரட்டிவ் தான். இதுல அதிமுக இதுவரைக்கும் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது. நீட் தேர்வுக்கு எதிராக ஒன்னும் சொல்லல, வாய முடியாச்சு. உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டாச்சு. ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த மைனாரிட்டிஸ்க்கு எதிரான அத்தனை சட்டங்கள், விவசாய சட்டத்திலே இருந்து CAA, NRC முதலிய அத்தனை சட்டங்களுக்கும் துணை நின்றாகிவிட்டது. எல்லாவற்றையும் காவு வைத்து விட்டு தமிழர்களுக்காக ஒரு துரும்பை கூட தூக்கி போடாத அந்த அணி, தமிழர்கள், தமிழர் நலன், தமிழன் உரிமை என்று சொல்லுகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் முன்னெடுக்கின்ற நம்முடைய அணி. இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தேர்தல் களம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும், பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் இருந்தார். அவர் அவருக்கு இல்லாத உரிமையாக தமிழ்நாடு முழுவதும் நான் போய் ஆய்வு செய்ய போகிறேன் அப்படின்றது சொன்னார். அப்ப அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தது யார்?
உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? திராவிட முன்னேற்ற கழகம் கவர்னர் மாளிகையை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அவர் வெளியே வராத அளவுக்கு செய்தார்கள். அப்போ நாங்கள் ஆட்சியில் இல்லை, எங்கள் தலைவர் ஆட்சியில் இல்லை. அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது கூட மாநில சுயாட்சிக்காகவும் எங்களுடைய உரிமைக்காகவும் அதிமுக தானே அசிங்கப்பட்டுக்கிட்டு போகட்டும்னு விடாம தமிழ்நாடு தான் எங்களுக்கு பிரதானம், தமிழ்நாட்டின் உரிமைகள் பிரதானம், எதிர்கட்சி ஆண்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய உரிமைகளை, தமிழர்களின் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுப்போம்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து எங்களில் பலர் கைது செய்யப்பட்டோம். அதை போன்று இருந்து நாங்கள் காப்பாற்றியவர்கள். இன்னைக்கு திராவிடம் தேவையில்லை என்று யாராவது சொல்கிறார்கள் என்றால் அவர்களை விட பெரிய முட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது. தமிழகத்திற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய மத்திய அமைச்சரும் முதலமைச்சரும் தொடர்ந்து நாள்தோறும் தமிழகத்தை நோக்கி படையெடுத்துட்டே இருக்காங்க. பிரச்சாரம் பண்றவர்களை சர்ச்சைக்குரியான கருத்துக்களை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. இதன் பின்வந்த ஏதாவது நோக்கம் இருக்குது? ஒன்றிய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சரை சார்ந்த அமைச்சகத்தை சார்ந்தவர்கள் தவிர நம்முடைய பிரதமர், அமைச்சர், ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் எல்லாரும் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் மாநில சுயாட்சி, தன்னாட்சி உரிமை, மதச்சார்பற்ற தன்மை இவற்றையெல்லாம் தூக்கி பிடிக்கின்ற மிக முக்கியமான தலைவராக தென்னகத்திலே இருந்து எழுப்புகின்ற எதிர்ப்பு குரலை உயர்த்தி பிடிக்கின்ற தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் மட்டும்தான். இங்க நான் ஒரு அனாலஜி சொல்லலாம்னு நினைக்கின்றேன். உங்க எல்லாருக்கும் MN ராய் தெரியும், வெரி சீனியர் கம்யூனிஸ்ட் லீடர். அவர் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக தந்தை பெரியாரை சந்தித்து நாசிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குறார். வரலாற்றில் அது மிகவும் பெரிதும் போற்றப்பட்ட, பாராட்டப்பட்ட ஒரு முயற்சி. அவருக்கு எதிராக லெனினோட மிக அத்தியந்த தோழராக இருந்தவர். அவருக்கு நிகராக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக வலிமையாக பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு பெரும்பங்கு, பிரதானமான பங்கு வகித்து அந்த அளவிற்கு அதை கொண்டு சென்றிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். நம்முடைய முதலமைச்சரை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள், தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுகிறார்கள். தலை வணங்காமல் நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற மாநிலம் இந்த மாநிலம். இதை ஒருபொழுதும் டெல்லிக்கு நாம் அடிபணிய வைக்க முடியாது என்பதால் தான் அங்கே இருந்து அத்தனை பேரும் இங்கே மையம் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவோட தலைவர் திமுக கூட்டணியில் அடுத்த கட்சியா இருக்கு காங்கிரஸ். காங்கிரஸ் தேசிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வராமலே இருக்காங்க. இது உங்களுக்கு பாஜகலேருந்து பெரிய தலைவர்கள் மோடி, பிரதமர் உட்பட உள்துறை அமைச்சர்லாம் வரும்போது மற்ற காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஒரு தமிழ்நாட்டை பத்தி ஒரு எஃபெக்டிவா எலெக்ஷனை எதிர்மொழி நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க சென்ற முறை சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அப்ப அதிமுகல ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருப்பார், தெரியுங்களா உங்களுக்கு? அவர் எந்த தொகுதின்னு தெரியுங்களா? சட்டமன்ற தொகுதி ராயபுரம். அவர் என்ன சொன்னாரு? முதலமைச்சரை தைரியம் இருந்தா இங்க ராயபுரம்ல போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா எங்க முதலமைச்சர் என்ன பண்ணாரு? எங்களுடைய கட்சியின் ஒரு சாதாரண தொண்டராக இருந்த ஒரு ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அப்படின்றவரை வச்சுட்டு 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சிட்டிங் மினிஸ்டர் 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கிறார். தோற்ற பிறகு அவர் இது தோற்றதுக்கு திமுக சக்தியானது இல்லை, நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சோம், அதனால தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொன்னார். நீங்க எல்லாம் கேட்டீங்கல்ல? அதே போல லெப்ட் ஹேண்ட்ல நாங்க டீல் பண்ற மாதிரி எங்களுக்கு இந்த தேர்தலுக்கு தேசிய தலைமை எதுவுமே தேவையில்லை. சட்டமன்ற தேர்தல் இதற்கு டெல்லியிலிருந்து யாரும் வர தேவையில்லை. இதை நாங்களே சரி செய்து கொள்வோம் அப்படின்றதுக்காக தான் நாங்க அதை எதுவும் எதிர்பார்க்கவில்லை. அவங்க வராம இருந்தாலே கூட நாங்கள் 200 தொகுதிகளுக்கு மேல் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நிலைமையில அவர்களுக்கு இன்னும் 4 சட்டமன்ற தேர்தல்கள் நடக்கிறது. நீங்க அங்க பாத்துக்கோங்க, நாங்க இங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க இதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பிரதமரும் இத்தனை பேரும் வர்றாங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு புரியுற பாஷையில நான் சொல்லணும் அப்படின்னா, ராமாயணம்னு ஒரு அருமையான கதை இருக்கு, தெரியுங்களா? அந்த ராமாயணத்துல ஒரு அஸ்வமேத யாகம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு குதிரையை எங்கெல்லாம் போக விடலாமோ விடலாம், அது எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குதிரை இன்னைக்கு தமிழ்நாட்டு பார்டர்ல நிக்குது. ஆனா அங்க ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டை என்பது திராவிட கோட்டை. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்று அதை கட்டி காத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறமா எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின். இதையெல்லாம் நீங்கள் தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதுதான். பிரதமர் எத்தனை வாட்டி வர்றதோ எங்களுக்கு அத்தனை அளவுக்கு நல்லது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி அவர் வர்றப்போ எங்களுடைய வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டே தான் போகும். ஸோ அதனால் நாங்கள் வேற யாரையும் எதிர்பார்க்கவில்லை. காங்கிரஸ் வருவாங்களோ இல்லாட்டி யார் வருவாங்கன்றதையும் எதிர்பார்க்கல. இங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள், அவர் செல்வ பெருந்தகை, அவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணாலே போதுன்றப்போ
மற்றதை வந்து நீங்கள் கேரளாலையும் அந்த வெஸ்ட் பெங்காலையும் அங்கேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்களுக்கு அங்கே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறவங்க தான் அங்கே யாரும் வரது. சார், இப்போ புது சட்டம் கொண்டு வரதா இருக்கட்டும் சரி, சட்ட திருத்தமா இருக்கட்டும் சரி, பல விஷயத்துல சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வஞ்சிக்கும் விதமா இருக்குது. அதிமுகவும் அதுக்கு அங்கீகரிக்குதுன்னு மேடம் சொன்னாங்க. இப்போ நம்ம திமுகவை பொறுத்த வரைக்கும் கலைஞர், அறிஞர் அண்ணா, பெரியார் இவங்களை நம்ம நிறைய சொல்லி நம்ம வந்து பிரச்சாரத்துல ஈடுபடுறோம், நிறைய விஷயம் சொல்றோம். இப்போ இதோட சேர்த்து நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரையும் அதிகமாக உச்சரிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா? புரட்சியாளர் அம்பேத்கர் பெயர் என்றுமே நம் நினைவில் இருந்து கொண்டே இருப்பதற்கு ஒரே ஒரு இது கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷன்ன்றது ஒரு லிவிங் பிரீதிங் பீயிங். அது இருக்கும் வரை புரட்சியாளர் அம்பேத்கர் என்றும் இருந்து கொண்டே தான் இருப்பார். திராவிடம் அப்படின்றது இருக்கும் வரை எங்களுடைய தலைவர்கள் எல்லாருமே இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். இன்னொரு விஷயம் கூடுதலா சொன்னா, அண்ணல் அம்பேத்கருக்காக மிகப்பெரிய விஷயங்களை செய்திருப்பது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அவருடைய நூல்களை மொழிபெயர்க்கின்ற அந்த விஷயமாக இருக்கட்டும், அவருடைய பெயரிலே நம்முடைய சகோதரர்களுக்கு, பட்டியல் இனத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு வெறும் ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் ஸ்கில் அவர்களை கற்றுக்கொள்வதற்காக வவுச்சர்ஸ் கொடுப்பதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை அண்ணல் அம்பேத்கருடைய அவருடைய பெயரிலே முன்னெடுத்திருக்கின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசு. ஆகவே இவர்களோடு இணைந்துதான் எப்பொழுதும் அண்ணலுடைய பெயரையும் நாங்கள் சொல்வது வழக்கம். பாஜகவோடு ரகசிய உறவை இருக்கிறாருன்னா ஆளுநர் அங்கத்து ஆளுநரை இங்கே மேற்கு வங்கத்தினுடைய திறமையான அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. 2004 இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 20 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பாசிச பாஜகவை வலிமையுடன் காத்திரமாக சமரசமின்றி எதிர்க்கின்ற ஒரே கட்சி இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இல்ல எந்த விதமான சமரசம், காம்ப்ரமைஸ் கிடையாது. இதற்கு கொடுத்திருக்கின்ற விலை அதிகம். எந்த திட்டங்களும் இப்ப நீங்க சொல்ல போனீங்க அப்படின்னா, இந்த மெட்ரோ திட்டத்துல இருந்து நமக்கு வர வேண்டிய பேரிடர் நிதி வரல, சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிதி உதவி வரல, ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதி உதவி வரல, குடிநீர் இணைப்பு திட்டத்திற்காக வரல, இப்படி நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லா இடத்திலையும் நீட் தேர்வுக்கு விலக்கு வரல. தமிழ்நாட்டிற்காக இருந்தாலும் பொருளாதாரத்திலே நாங்கள் தன்னிறைவு பெற வேண்டும் என்று உற்பத்தி திறனை பெருக்கி இந்தியாவிற்கு வருவாயை ஈட்டி தருவதிலே முதலிடம் வகிப்பது தமிழ்நாடு தான். இப்படி இத்தனை சிக்கல்களையும் தடைகளையும் ஏற்படுத்தினாலும் பாஜக எதிர்ப்பு என்பதில் சமரசம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தலைவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். ஆகவே சமரசம் செஞ்சுக்கிட்டாரு, இல்ல திரைமறைவில் அந்த மாதிரியான கருத்துகளுக்கே இங்கே இடமில்லை. மிக வலிமையாக காத்திரமாக பாஜகவை திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்ப்பார். இல்ல, ஆளுநர்கள் அதிகாரிகள் மாற்றப்படுவது என்பது எங்களுடைய டிஜிபி கூட தான் இப்ப மாற்றிருக்கிறாங்க. நிறைய அதிகாரிகள் நீங்க பார்த்திருப்பீங்க, ஐபிஎஸ். இது வந்து தேர்தல் காலத்துல வழமையா நடைபெறுகின்ற ஒரு விஷயம்தான். சோ அதனால அதை ஒரு பெரிய ஒரு இதா வழமையாக நடைபெறுகின்ற ஒரு விஷயம் என்றுதான் எங்களுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அதை எதிர்கொள்கின்றார். ஏனென்றால் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற அரசு, இன்னமும் சட்ட திட்டங்களின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்ற அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம். அதனால அதிகாரிகள் மாறுதல் அதுலெல்லாம் அரசியல் செய்வதை அவர் எப்பொழுதும் விரும்புவதும் கிடையாது. அதை மேற்கொண்டு பெரிதாக அவர் பெரிதுபடுத்துவதும் கிடையாது. இன்னொரு சின்ன விஷயம் கிளாரிஃபை பண்ணிடலான்னு பாருங்க. பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதாவது இங்க தமிழ் வாத்தியார்கள் இந்த கேந்திர வித்யாலயா பள்ளியில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பத்தி ஒரு கேள்வி வந்தது. அது என்னை குறிப்பிட்டு நான் பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வியை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். எப்பொழுதுமே அவர் பொய்யைத்தான் சொல்வார். நான் கேட்ட கேள்வியும் அவர்கள் கொடுத்த பதிலும் உண்மையை மறைத்து அவர் சொல்லியிருக்கிறார். நீங்க அதில் பாத்தீங்கன்னா எத்தனை ஆசிரியர்கள் நிரந்தரமாக பணியாற்றுகிறார்கள் கேந்திர வித்யாவில் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில், இதுதான் கேள்வி. அதற்கு அவர்கள் கொடுத்த பதில் 0. இதுதான் உண்மை. அது டெம்பரரி அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களை நியமிக்கிறார்கள், தமிழ் ஆசிரியர்களை. அவர்களுக்கு சம்பளம் 20,000 ரூபாய். ஆனால் சமஸ்கிருதம், ஹிந்தி போன்ற மொழிகளை கற்றுக் கொடுப்பவர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக நியமிக்கப்படும் போது அவர்களுக்கு சம்பளம் 70,000க்கும் மேலாக. ஸோ தமிழ் மட்டும் இல்லை, கன்னடம், கன்னடா, ஆந்திரா எல்லா இடத்துலையுமே அவங்க 3 லாங்குவேஜ் தான் பர்மனெண்ட் அப்படின்னு பண்றாங்க. ஒன்று இங்கிலீஷ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட்.
சான்ஸ்கிரிட்ன்றது மொத்தமாகவே இந்தியாவில் தாய்மொழியாக கொண்டிருப்பது ஒரு 20,000 பேரோ என்னவோ தான். ஆனால் கேந்திர வித்யாவில் மொத்தம் வேலைக்கு சேர்த்திருப்பவர்களின் எண்ணிக்கை 2011ஆம் ஆண்டின் கணக்குப்படி 1037. இன்னைக்கு தேதிப்படி கிட்டத்தட்ட 1200 பேர் அங்கே பணி செய்கிறார்கள் நிரந்தர பணியாளர்களாக. பேசாத ஒரு மொழியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவு செய்து கடந்த 10 ஆண்டுகள்ல 3548 கோடி for 10 years for the development of Sanskrit language. தமிழுக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 30 கோடி கூட கொடுக்க மாட்டாங்க. 10 வருஷத்துல 113 கோடி தான். அதுதான் சவுத் இந்தியன் டிராவிடியன் லாங்குவேஜஸ்க்கு எல்லாமே அவங்க கொடுக்கின்ற நிதி பகுதி. இப்ப அவங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா தாய்மொழி கத்துக்கணும், ஆங்கிலம் கத்துக்கணும், அடுத்தது ஹிந்தியை கத்துக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய நீண்ட நாள் கோட்பாடு. ஆனா கேந்திர வித்யாலயா பாத்தீங்கன்னா அவங்க தாய்மொழி கற்பித்தலை எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வேலை செய்வாங்க. அப்படி தாய்மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் தமிழ் ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களாக போடணும். இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் வர்ச்சுவல் அகாடமி மூலமாக நாங்கள் அதை கற்றுக் கொடுக்கிறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் வர்ச்சுவல் அகாடமின்றது ஒரு ஆட்டோனமஸ் பாடின்னு அவர் சொன்னது உண்மை. ஆனால் அது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டுடைய முயற்சி. இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, நம்முடைய தமிழ் தொப்புள் கொடி உறவுகள் பல வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் அங்கே தமிழ் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை என்னும் பொழுது ஆன்லைனில் அவங்க கற்றுக்கிறதுக்காக சொல்லி அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அதை ஆரம்பித்து வைத்தார். இதை வைத்து சவுத் ஆப்பிரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளில் வாழும் நம் தமிழர்கள் அவர்கள் தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலேயே இருக்கும் ஒரு பள்ளியில் இங்கே எத்தனையோ பேர் தமிழ் ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது அதை அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க கூட மனம் இல்லாமல் தமிழர்கள், தென்னிந்தியர்கள் யாரும் அவர்கள் நலம் பெற்று விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதாவது தற்காலிக பணின்னு சொல்லி 20,000 ரூபாய் சம்பளம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அவங்க என்னைக்கு வேணாலும் அவங்களை டெர்மினேட் பண்ணலாம். இதை போன்று செய்து கொண்டிருப்பதை அண்ணாமலை அவர்கள் பிரித்து ஏதோ நாங்க தமிழுக்காக இவ்வளவு பண்ணிட்டோம், சன் டிவி இருக்கீங்களா, சன் டிவி மேலதான் கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சன் டிவி மேல கேஸை போட சொல்லுங்க, கோர்ட்ல நான் பேசுறேன்னு சொல்லுங்க. அவருக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் கோர்ட்ல சொல்றேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இங்கிலீஷ் கேட்பாங்க.